முதலில் நாம் காண்பது தாகேஸ்வரி தேசிய கோயில். தலைநகர் டாக்காவில் அமைந்துள்ள இந்த கோயில் பங்களாதேஷின் தேசிய இந்து ஆலயம் என்று அங்கீகரிக்கப்பட்டது. டாக்கா என்ற நகரத்தின் பெயரே இந்த தாயாரின் பேரிலிருந்துதான் உருவானது என்று புராணங்கள் கூறுகின்றன. அன்னை சக்தியின் ஆதி ரூபமாக இங்கே தாகேஸ்வரி அருள்பாலிக்கிறாள். சக்தி பீட மரபுடன் தொடர்புடைய இந்த தலத்தில் நவராத்திரி மற்றும் காளி பூஜை மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. பல நூற்றாண்டுகள் கடந்தும் பங்களாதேஷ் இந்துக்களின் அடையாளமாக இந்த தலம் திகழ்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது தினாஜ்பூரில் உள்ள கண்டாஜியு கோயில். 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த பிரம்மாண்ட விஷ்ணு ஆலயம் முழுக்க டெர்ராகோட்டா எனப்படும் சுடுமண் கலைப்பாணியில் கட்டப்பட்டது. இதன் சுவர்களில் இராமாயணம் மற்றும் மகாபாரத காட்சிகள் மிக நுணுக்கமாகச் செதுக்கப்பட்டுள்ளன. வட இந்திய மற்றும் வங்காள கட்டடக்கலை சங்கமிக்கும் இந்த இடத்திற்கு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் வருகை தருகின்றனர். காந்தநாத் அரசால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் ஒரு கலை பொக்கிஷம். மூன்றாவதாக நாம் பயணிப்பது சிட்டகோங் நகரில் உள்ள சந்திரநாத் கோயில். மலை உச்சியில் மேகங்களுக்கு நடுவே அமைந்துள்ள மிகப் பழமையான சிவன் கோயில் இது. இங்குள்ள ஈசன் சந்திரநாத் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது சந்திரனைத் தன் ஜடாமகுடத்தில் தரித்தவர் என்று பொருள். கடல், மலை மற்றும் காடு என 3 இயற்கை அம்சங்கள் சங்கமிக்கும் அபூர்வ இடத்தில் இந்த கோயில் அமைந்துள்ளது. மகா சிவராத்திரி அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த மலை ஏறி சிவபெருமானை தரிசிப்பது வழக்கம். முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.